வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா பிலிப் சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் அன்பறிவு ரோஸ்ட் கேட்டு இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இதாமலே டிஸ்க்ளைமரு இது ஒருக்கா படிச்சிரு. புரியலைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேற யாருக்கிட்டே வழக்கு கேட்டு தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுட்டு இது பிடிச்சா மட்டும் உள்ளவா. ஏன்னா இந்த விஷயம் தான் வீடியோக்குள்ள இருக்குது. பிடிக்கலன்னு அப்புறம் வருத்தப்படாத கேட்டியா. ஹாய் குட்டீஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? வெத்து போட்ட உடனே கடமை முடிஞ்சதுன்னு சொல்லி எங்க போய் ஊரு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்க? டிஸ்க்ளைமரை பார்க்காம வீடியோவை ஏன் பார்க்க விட்ட? சின்ன பசங்க யூடியூபை எதுக்கு அந்த சனியங்கையில கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சிறுமூளைக்காரர் அந்த பக்கம் போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க. சரிங்களா? இப்ப பெருமூளைக்காரர்கள் இருக்கீங்களா, நீங்களாம் வாங்க. நீங்களாம் வாங்க. இல்ல அதுலயும் ஒரு சின்ன இடைச்செருகல் வச்சிருக்கேன். வளர்ந்த விண்ணும் குழந்தையாகவே இருக்கும் ரசிக வெறி பிடித்த கண்ணிகள் வெளியே போங்களா. வயது மட்டுமே வளர்ச்சிக்கான அடையாளம் கிடையாது. மனமுதிர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. அது போதாம இருக்கிறவங்க வெளியே போலாம். உங்களுக்காக கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது, வெளியே போலாம். ஓகே, எல்லாம் போயிட்டீங்களா? எல்லாம் போயிட்டா யாரு பாங்க? உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப ஆரம்பிக்க போகுது. தாங்களோட தருகிற தாங்களோட தருகிற தர தத்த தத்த தா. எல்லாரும் ஜலபங்கள் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்த சமயம் பொங்கல் பெருநிகழ்வு தள்ளி வைக்கப்பட்டு விட்டது. இன்னும் சிலர் வந்து தங்களுடைய தீபாவளியை நான் பொங்கலுக்கு தள்ளி வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு பொங்கலும் கிடையாது, தீபாவளியும் கிடையாது அப்படின்னு இருக்கிற சமயத்துல ஒரு காப்பாளனாக வந்திருக்கக்கூடிய படம் தான் என்ன சொல்ல போகிறாய் நடிகர் ஏ.கே. அஜித்குமார் போனான், அஸ்வின்குமார் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொங்கலை சிறப்பிப்பதற்காக திரையரங்குகளுக்கு வந்து கொண்டு இருக்கிறார். தூக்கத்தில் பிறந்து தூக்கத்தில் வளர்ந்து இப்படிப்பட்ட ஒரு தேர்ந்த நடிகர் கல்லடிபடுவதற்கான காரணம் என்ன? அந்த 15 நிமிஷம் ஆடியோ லான்ச்ல பேசுனது தானே. அசாங்கியன்ஸ் எனப்படக்கூடிய அந்த ஜாம்பி கூட்டம் வந்து மறப்போம் மன்னிப்போம், மறப்போம் மன்னிப்போம், மறப்போம் மன்னிப்போம். கஷ்டப்பட்டு வந்த ஒரு நடிகர், மறப்போம் மன்னிப்போம். பாட்டெல்லாம் போட்டிருக்காரு, மறப்போம் மன்னிப்போம். எல்லா பாட்டும் மில்லியன்ல போயிருக்கு. மறப்போம் மன்னிப்போம், மறப்போம் மன்னிப்போம். மறங்க மன்னிங்க எல்லாம் பண்ணிட்டு தன்னடக்கம் தன்னடக்கமா இருக்கேன். பையன் நான் ஒன்றும் செயல் படிக்க மாட்டான், மரியாதை. பெரியவங்க பார்த்தா மட்டையாவும் அடங்கிடுவாங்க. 2K கிட்ஸின் சூப்பர் ஸ்டார் 2K கிட்ஸ் யுவன் சங்கர் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய ஆதினா நடிச்ச அன்பறிவு படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். படத்துல வந்து 2 பேர் ஒருத்தன் பேர் அன்பு, இன்னொருத்தர் பேரு தாத்தாவோட வளர்ப்புல ஜாகிரி பிடிச்சாது. இன்னொருத்தன் பேரு அறிவு, அவனும் முட்டா பையன், அப்பாவோட வளர்ப்புல வளர்ந்துட்டு இருக்கான், எங்க கனடால இருக்கான். இந்த 2 பேருக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா வித்தியாசங்கள் அபாரமான அளவுல இருக்கு. ஒருத்தன் கர்லிங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு கிராமத்து லுக்கிலையும், இன்னொருத்தன் ஸ்ட்ரெயிட் ஹேர் வச்சுக்கொண்டு சீத்ரூ பேங்க்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு இந்த வெளித்தோற்றத்தை வச்சு மட்டும் அந்த டபுள் ஆக்டிங்கை சமாளிக்காம தன்னுடைய தேர்ந்த நடிப்பால் அதை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் நம்மளுடைய ஆதினா. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறப்ப இவர் தான் அவரா நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறது தான் படம். ஏன்னா அவங்களே சொன்னாதான் நமக்கு தெரியும். நான் அறிவு தாத்தா அப்படியாப்பா, இப்ப அன்பை மாறிட்டேன் விளையாடுறேன் சொன்னா நம்புனாதான் சோறு. இந்த அன்பு அறிவோட தந்தை வந்து பிரகாசம், தாயார் வந்து லக்ஷ்மி. குடும்ப பத்திரிகையை படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார்புல இந்த மங்களமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறோம். பத்திரிகை முனியாண்டி அரசபுரத்தோட அரசன். அவர் ஏன் அரசன்னு சொல்றோம்னா பக்கத்து ஊர் தான் ஆண்டியாபுரம். ஆண்டியாபுரம் அரசபுரம், அவன் பேர்லயே குறியீடு வைக்கிறீங்க. இப்படி கதை சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரா வர்றவர் தான் நம்மளுடைய பசுபதி. ஆனா நீ உனக்கு கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த படத்துல வேற எங்கேயுமே சாதி வந்து குறிப்பிடப்படல. ஆனா நம்மளுடைய இந்த பசுபதி கேரக்டருக்கு மட்டும் சாதி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படி? வன்மமாருங்க. தன்னுடைய வன்மத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு கேரக்டர். இன்னும் சொல்ல போனால் கியூட்டான ஒரு கேரக்டர் தான் நான் பார்க்கிறேன். இந்த வன்மமார்களின் சார்பாக ஒரு பிரதிநிதியா அவரை வந்து அந்த இடத்துல நிற்பாட்டி இருக்காங்க. அந்த பசுபதி வந்து ஒரு ஆண்டியாபுரத்தை சேர்ந்தவர் தான். அவர் எப்படியாவது பெரியார் ஆகணும்னு நம்ம வந்து அந்த அரசபுரத்தான் கைகாலில் பிடிச்சி எப்படியாவது நம்ம ஒரு பதவியை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதே ஆண்டிபுரத்தை சேர்ந்த பிரகாசம் வந்து தான் வந்து படிச்சு நல்ல வழியில பெரியார் ஆகணும் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்றாரு, நம்ம அரசபுரத்தோட நாடக காதலு நாடக காதலு
நல்ல காதல் பண்ணி அவர் ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு தன்னுடைய அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு அந்த பொண்ணு சொன்ன ஒரே காரணத்துக்காக வெளியே வந்துருக்காரு. நீங்க அவருடைய விருப்பம் இல்லாம நம்ம இதை பண்ணோம்னா நம்ம சந்தோஷமா இருக்குமா? இருக்க முடியாதுமா. ஒருத்தரோட இந்த கல்யாணத்தை பண்ண வாங்க வேலைக்கு. ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டு கையெழுத்து போட போகும்போது தான் அவருடைய இதை பத்தி அப்பான்னு ஒருத்தர் வீட்டுல இருக்காங்க, அவருக்கு அது பிடிக்காதுங்க. உடனே இவனும் ஓகே வெளியே வந்து அட்டி பலார் நடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு, ஏன்பா பொண்ணு உனக்காக கல்யாணம் பண்ணா வெளியே வந்திருக்காரு, பொண்ணுக்கு பிடிச்ச அப்பாவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு ஆசை வந்திருக்கு. இன்னொன்னு நம்ம ஜாதிகார வயலாம் ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ண வீடு அவளுக்கு புரியல, உனக்கு கல்யாணம் ஆசை வந்திருக்கு அவளுக்கு, அவ்வளவுதான். ஆனா அவர் அப்படி பண்ணல. பொண்ணுக்கு பிடிச்ச அப்பனாவே இருக்கேன், அவனுக்கே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், ஆனா நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறார். சவுண்ட்ஸ் லைக் எ ஃபேர் டீல் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசமும் வந்து அரசவரத்துக்கு குடியேறி விடுகிறார். இந்த முனியாண்டியும் பார்த்தோன்னா பிரகாசத்தை எப்பவும் சரிசமமா நடத்தவே மாட்டார். ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட மாட்டார். அப்படி அவர் வந்தாருன்னா இவர் எந்திரிச்சு போயிடுறது, ஒரு வேலைக்காரன் மாதிரியே ட்ரீட் பண்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கு. இதனால மனமுடைய பிரகாசம் நான் வந்து வெளியூருக்கு கிளம்பி போறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி வெளியே போயிடலாம், வெளியே போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பிரகாசத்துக்கு வந்து ஒய்ஃப் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அன்பழகன் அறிவழகன், அதுல ஒருத்தனை தூக்கிட்டு ஃபாரின் போயிடுறாரு பிரகாசம். 24 வருஷம் கழிச்சு அன்பு வளர்ந்துடலாம். அப்ப வந்து அறிவு அவனுக்கு தொட்டிலே தான் இருக்கான், அவனுக்கும் உடல் ரீதியான முதிர்ச்சி எல்லாம் அடைஞ்சிருக்கு. நம்ம பார்க்க போறது வந்து முதல்ல அன்போட கதையை. ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குது, அவரோட காலையை உள்ள விட்டுருக்காங்க, அதை யாரோ ஊசியை வச்சு குத்திருப்பாங்க. அந்த பார்த்துட்டு இவருக்கு வந்ததே கோவம், அட்டி பின்னிக்கிட்டு இருப்பாரு. இந்த சண்டையெல்லாம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஆதினாவுடைய சிரிப்பு. இந்த டர்க்கிஷ் செஃப் ஒரு தரப்பா, அது மாதிரி நம்மளுடைய ஆதினா வந்து அந்த அன்பு கேரக்டரா ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுறாரு. இந்த ஃபைட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப தத்ரூபமா இருக்கும். அதுல வந்து அவன் ஃப்ரெண்டு கேட்பான், எப்படா இப்படி அடிச்ச, வெறித்தனமா அடிக்கிறாரா? இவர் வந்து ஓடி போன பிரகாசத்தை நினைத்து அடிக்கிறார். அது மாதிரி இவர் வந்து ஓடி போன பிரகாசத்தை நினைத்து சண்டை செய்கிறார். இப்படி மாடுகளின் மத்தியிலேயே வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு, அவரை பார்க்கும்போது இவருக்கு ஏதாவது பிரச்சனை தான் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா அவர் பேசக்கூடிய வசனங்கள் அந்த மாதிரி இருக்கு. மதுரை எதுதான்யா வேட்டியை மடிச்சு கட்டினா நாங்க யாருன்னு என்ன தெரியும்? வேட்டியை மடிச்சு கட்டினா தொட தெரியும். அது மட்டும் இல்லாம ஆவணா மீசையை முறிக்க வேண்டிய. மீசைங்கிறது 10 பருவத்துல வளரக்கூடிய ஒரு முடி, அவ்வளவு. ஆணுக்கும் வரலாம் பெண்ணுக்கும் வரலாம், பேஸ்ட் ஆன் தி டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். அதை வச்சுக்கிட்டு பெருமையா பேசிக்கிறது, மீசையை பாத்தியா. இந்த அரசபுரத்துக்கும் ஆண்டிபுரத்துக்கும் எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கு. இதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் முடிவு பண்ணி 2 பேரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு அரசபுரத்தானுக்கு சேர் எல்லாம் போட்டு உட்கார வச்சிருக்காரு. இந்த சைடு சேரக்கான், எங்களுக்கும் சேர போடுங்க, நாங்களும் உட்காந்து பேசுவோம்ல அப்படின்னா இவன் வந்து அந்த படம் வந்து ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சர்ல தான் நடக்குது. அதுல வந்து சட்டங்கள் எதுவும் இருக்காது, இந்த மாதிரி தீண்டாமையை கடைபிடிச்ச வந்து எந்த வழக்கங்களும் கிடையாது. அதனால எல்லாரும் இயல்பா இருக்காங்க. அதே மாதிரி ஆண்டியாபுரத்திலையும் வந்து எல்லாரும் இயல்பா இருக்காங்க. சரி சேர் கொடுக்கலன்னு என்ன விஷயத்த சொல்லுங்க. என்னடா ஒருத்தருக்கு கூட சுயமரியாதை இல்லையா? அந்த ஊர்ல வந்து ஒரு தேர் இருக்கு. அந்த தேரை வந்து 2 ஊர்க்காரங்களும் சேர்ந்து ஒன்னா இழுங்க, இழுத்தீங்கன்னா பிரச்சனை முடியும், ஒத்துமையா இருங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்றாரு. அரசவர்த்தாங்க தேர் எங்க தாத்தா காலத்துல ஆரம்பிச்சது, பாட்டம் உருவாக்குனது, நாங்க இழுத்துக்கிறோம், எங்க ஊர்ல ஆம்பளைங்க இருக்காங்க, அவனுக்கெல்லாம் தொட விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளுடைய சுயமரியாதைக்காரர்களாக இருக்கக்கூடிய ஆண்டியவர்கள் சரிங்க சார் அவங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க இது வந்து பொது சொத்துன்னு சொல்லுங்க கலெக்டரே அப்படிங்கிறாங்க. பொது சொத்தா? காசு போடுறது தானே கார் சொந்தம், சர்வீஸ் பண்றவன் வாட்டர் வாஷ் பண்றவன்லாம் வந்து உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முத்துக்களை உதிர்க்கிறார். மாடு கூட பழகணுமே. உடனே நம்ம கலெக்டர் சரி சண்டை போடாது, இது வந்து குடும்ப பிரச்சனை, பேசி தீர்த்துக்கோங்க. குடும்ப பிரச்சனையாது, ஜாதி பிரச்சனை தான். இப்பத்தான் வரான் நம்ம கதையின் நாயகன் அறிவு. கனடாவில் அப்பாவோட வளர்ப்புல வளர்றான். கூட வந்து அவங்களுடைய ஆன்ச்சி இருக்காங்க, எப்ப பாரு அந்த சமையல் கெட்டப்படியே இருப்பாங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன நினைச்சேன், ஆரம்பத்துல அங்க போயிட்டு பிரகாஷ் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுருச்சு, கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோமோ அப்படிங்கிறத சீன் யாரும் இல்ல ஆண்டி ஆண்டி அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்றதுக்காக அவங்க வேற எந்த காஸ்டியூம் கிடையாது. எப்ப பாரு அந்த சமையல் இது அந்த குடியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு தூங்க போறப்ப கூட அந்த சமையல் குடியே போய் தூங்குறது. அதாவது என்னை தப்ப அதே நினைச்சாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்பவுமே அந்த ஏப்ரனோடவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. பர்த்டே பார்ட்டியில கேக் எல்லாம் வைக்கிறாங்க. போட்டோ கொண்டு போய் சாப்பிட சொல்லுங்கப்பா, ஆண்டி சாப்பிட சொல்லுங்க ஆண்டி. அவன் வந்து தாயின் பாசத்துக்காக ஏங்குறத ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே பதிவு வச்சிருக்காங்க. அதாவது அறிவுக்கு வந்து அன்பு மிகுதி இருக்கு, அன்புக்கு வந்து அறிவு மிகுதி இல்லை. மாடுகள் கூட பழகிறவன் மாடாவே மாறிடுறான், மனிதர்கள் கூட பழகிறவன் மட்டியா இருக்கான், கொஞ்சம் அன்பு மிகுதியில் இருக்கிறான், அவ்வளவுதான். இந்த அன்பு மிகுதியில் அவன் என்ன பண்றான், ஒரு கட்டத்துல அவனுக்கு அம்மா உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடுது.
போட்டோவை பார்த்தாலே கேக்க வெட்டி கொடுத்தவன் அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னா விட்டுருவானா? ஜாஜி நம்ம ஒரு ஜாஜி ஆண்டி கிட்ட போயிட்டு ஆண்டி சொல்லிருக்கலாமே ஒரு தடவையா இருக்கு சொல்லாம இருந்தா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு பாப்பேன். பண்றோம் பரவாயில்ல ஆண்டி, எங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வரேன். என்ன இருந்தாலும் நான் வந்து எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் இருந்த இந்த லவ்ல பிறந்தவன் தான் ஆண்டி. லவ்வுக்கு பிறந்தவன் ஏடா லவ்வுக்கு பிறந்தவன் இவன் வாழ வந்தானா நாங்களே என்ன சாக வந்தோம். இப்பெல்லாம் வந்து பிரேக்கப் ஆன 2-3 மாசத்துலயே இன்னொரு பொண்ணை தேடி போயிடுறாங்க. ஆனா எங்க அப்பா 24 வருஷம் அந்த பொண்ணையே அதுல சட்டையில பூனை படமா அதுல பெருமை வேண்டி கிடக்குது. ஏண்டா நவீன யுகத்திலயும் இந்த சின்ன வயசுலயே இப்படி பூமரம் ஒருவேளை அந்த பிரகாசம் வந்து ஃபாரின்ல வந்து இன்னொரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா, கல்யாணமே பண்ணலினாலும் யாரோ ஒரு பொண்ணு கூட உடல் வச்சுக்கிறத பார்த்திருந்தாலும் என்ன இருப்பான்? ஷாக் ஆயிருப்பான். அவருக்கு புனிதத்தன்மை கெட்டுருச்சுன்னு சொல்லி தொங்கிருப்பான் உத்தரத்துல. இந்த அப்பா உண்மையா இல்லை இந்த காதல் உடல் உறவு இதெல்லாம் வந்து இயல்பான விஷயங்கள்ரா. அறிவு அன்பு அறிவு அறிவு அன்பு எல்லாரும் தான். உங்க அப்பா வந்து ராம் மாதிரி இருக்கலாம், ஜானுவினுடைய ஆடைகளை வச்சுக்கிட்டு இருக்கலாம், அதுக்காக எல்லாருமே அதே மாதிரி இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாதுரா. இருக்கிறது கனடால, அது நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்ட. அறிவு டிஎன்ஏ வழியா வருதோ இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம், அந்த ரத்தம் தான் அவனுக்குள்ளேயே ஓடுது. 2-3 மாசத்திலேயே பிரேக்கப் அப்படிதான்டா போவேன். என்னடா பண்ணுவேன்? அடுத்த நாள்லயே கூட மூவ் ஆனாங்களே, என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, பிரேக்கப் ஆகுது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்கு மூவ் ஆன் ஆயிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கான டைம்ங்கிறது மாறுபடும். 3 மாதமா இருக்கலாம், 1 மாதமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டே பிரேக்கப் பண்றவங்களும் இருப்பானுங்க. சோ அது எப்படி ஆனா இருக்கலாம். அவங்க என்னடா சிரிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இது அவங்க லைஃப்ல தெரியலையே. சொல்ல வர்றது என்னன்னா, ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆகுறது இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பண்றதே வந்து ஒரு குற்றம் மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. அதுதான் பிரச்சனை. இந்த பார்வை வந்து எப்ப இருந்தது அப்படின்னா ஒரு 2002-2003 வாக்குகள்ல இருந்தது. உண்மைக்கு அதெல்லாம் சொல்லு. என்ன தருவேன்? உயிரத்தான் அதை வந்து புனிதப்படுத்துது 24 வருஷமா. அப்ப 24 வருஷமா வந்து அவன் தெரப்பிக்கு செலவு பண்ணல இல்லையா? இப்படியாக அறிவு வந்து அரசபுரத்துக்கு வந்துடுறாரு. அரசபுரத்துல இருக்கிற அன்பு வந்து கனடாவுக்கு நாடு கடத்திடுறாரு. பால்மாறாட்டங்கள் இப்ப வந்து அன்பை வந்து அறிவு ரீப்ளேஸ் பண்ணணும். வேல் படம். அதனால வந்து அவருடைய மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாம் என்னென்ன மதுரைக்காரனா கெத்து வேட்டியை மறிச்சு கட்டுறது, நெத்தியில குங்குமம் எல்லாம் வேணும் இல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு அன்புவாவே உள்ள போறாரு நம்ம அறிவு. அறிவுக்கு வந்து இது ஒரு பெரிய சிரமமான வேலையெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி அவனுக்குள்ள அந்த டிஎன்ஏ இருக்கு. இன்னும் கொஞ்சம் மட்டித்தனமா பேசிக்கலாம், கூட சேர்த்து 2 வார்த்தையை போட்டோம்னா சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாங்கை மட்டும் முடிக்கலாம். ஒரு கோயம்புத்தூரா வந்து மதுரை ஸ்லாங்க பேசினா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. இப்படி அன்புவா உள்ள போற நம்ம அறிவு வந்து எல்லாரும் ஓரளவுக்கு நம்பிடுறாங்க. ஆனா அந்த மாடு கண்டுபிடிச்சு என்னோட வேவலத்துல அஞ்சரி இது கரெக்டா மேட்ச் ஆகணும். காலையில வந்து ஒரு விஷயத்த பண்ணுவான், நீ பண்ணல. காலையில 6 மணி ஆனா பால் கறக்கிறதுக்கு வருவான். காலமாடாச்சே கறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவு முட்டை வருது. உடனே அவங்க அம்மா வந்து அந்த மாட்டை பிடிச்சி கட்ட சொல்லிடுறாங்க. நீ யாரு அப்படின்னு. அம்மா நான்தாம்மா அறிவு, கனடாவில் வந்திருக்கேன், வா நம்ம ஊருக்கு போறோம். அப்ப எங்கப்பா? எங்க பாப்பாவும் இல்லையா? உண்மையை சொல்ல போனா உங்க அப்பா எனக்கு பண்ணதை விட எங்க அப்பா எனக்கு நிறையவே பண்ணியிருக்காரு. உங்க அப்பா வந்து அடம்பிடிக்க கூட இல்ல, ஆனா எங்க அப்பா அடம்பிடிச்சு சத்தியம் வாங்கியிருக்காரு. எங்கேயும் போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன தூண்ல கட்டி போட்டாரு. அப்ப எங்க அப்பாவுக்கு பாசம் அதிகம் அப்படின்னு சொல்ற ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் புரிஞ்சுக்கிறான், இவகிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, சிண்ட்ரோம்ல தவிச்சுக்கிட்டு இருக்கா. சரிம்மா நீ என்ன சொல்ற, சரி கண்டிப்பா பண்ணிடலாம். சோ வந்திருக்கிறது வந்து அறிவு தான், அன்பு இல்லைங்கிறது அவங்க அம்மாவுக்கு மட்டும் தெரியும். அவங்க தாத்தா வந்து 2வது சீன்லயே கண்டுபிடிச்சிடுறாங்க அறிவு, 3வது சீன்ல தாத்தா கண்டுபிடிச்சிருக்காங்க. அருவாளை வீசினாரு, அதை வந்து இப்படி அன்பு பிடிப்பான், ஆனா அறிவுனால பிடிக்க முடியல. சோ இதை வச்சு அவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் வந்து அப்படியே வேல் தான் போலயே. என்னோட அம்மா, அவளோட அம்மா எங்க இந்த கலையை பயிற்சி பண்ணும் போது தலை சுத்தி விழுந்த, தலை சுத்தினா மயக்கம் போட்டா தலை சுத்தி அருவா கொஞ்சம் பதம் கூட இருந்தது, தலையே சுத்தி விழுந்தா. அப்படி பயிற்சி பண்ண கலைடா இந்த கலை. இந்த அருவா வீசுற மேட்ரு வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அன்புக்கு நான் கத்து கொடுத்துருக்கேன். இந்த கலை வந்து உனக்கு தெரியல அப்படின்னா நீ அன்பா இருக்க மாட்டேன், நீ அறிவா தான் இருப்ப அப்படின்னு நம்ம தாத்தா சொல்றாரு. சரி ஓகே, வெளியே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். லட்சுமி கொஞ்சம் இதை வாக வந்து நில்லுமா, அந்த அருவாளை கொடுங்கடா. இவன் என் பையனே கிடையாது, வெளியே போடா. மனமுடைஞ்சு வர அவனுடைய அறிவு வந்து ஆஸ் ப்ராமிஸ் நான் வந்து அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், கூட்டிட்டு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு நடுவில் போய் ஒரு டென்ட்டை போட்டுறான். கனடாவுக்கு போனானே நம்ம அன்பு, அந்த கதை என்னாச்சு? சொல்ற அளவுக்கு வருத்தா?
அந்த ஏன்ட்ட கேட்கிறியா இல்ல ஸ்கிரீன் மாதிரி கேட்கிறியா? பொதுவாகவே கேட்குறேன். நம்மளுடைய அறிவு வந்து அரசபுரத்தின் மத்தியில டென்ட்டை போட்டுக்கிட்டு தேருக்கு பக்கத்திலே குடியிருக்காப்புல. அவருக்கு முக்கியமான அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதுல முக்கியமானது வந்து பெண். கயல் வந்து அப்போ வந்துட்டு போறா. ஸோ கயல் வந்து நம்ம அறிவு கிட்ட ஆச்சரியமா கேட்கக்கூடிய கேள்வி வந்து, நீங்க கனடா வந்து வந்திருக்குல்ல, ஸோ அந்த ஊர்ல வந்து ஸ்பெஷல்லாம் வந்து பசங்களாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்களாமே, அப்படியா? இதை வந்து முற்றும் தேர்ந்த நம்மளுடைய அறிவு வந்து பதிலளிக்கிறான். சி அங்கேயும் எல்லா மாதிரியும் இருப்பாங்க, என்ன மாதிரி ட்ரூ லவ்க்காக ட்ரூ லவ் ஏடா ட்ரூ லவ் பைத்தியக்கார பையெல்லாம் நாங்க ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் இச்சாதாரி நாங்க மாடா. நீங்க இணைய புரிஞ்சா செத்து போயிருவீங்க. ட்ரூ லவ் எப்ப பாரு அதை பிடிச்சி தூக்கிக்கிட்டு இவங்களுடைய எண்ணம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. வெளிநாட்டுல எல்லாரும் ஒத்துக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த உண்மையான காதல் எப்படி வருது அப்படின்னா, தூரத்துல பாக்குறான், வடிவான பெண்ணா இருக்கிறான், உண்மை காதல். விழுந்துட்ட மச்சான் அவளுக்கு. அவகிட்ட பேசி பாக்குறதோ, அவகிட்ட டாக்ஸிசிட்டியின் அளவீடு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதோ, ரெட் ஃபிளாக்ஸ் என்னங்கிறத அனலைஸ் பண்றதோ அதெல்லாம் கிடையாது. இப்படி கயல் கிட்ட வந்து ட்ரூ லவ் பத்தி பேசி புரிய வச்சதுக்கு அப்புறம் அவன் வீட்டுல போய் அவன் பொண்ணு கேட்க போறான். கயலோட தந்தையார் வந்து என்ன சொல்றாரு, நீ படிச்சவன் அதனாலயே உனக்கு கொடுக்க மாட்டேன் போடா, படிச்சிருக்க சொத்து இருக்கு கொடுக்க முடியாது, வரட்டுக்கு அப்புறம் தான் போடா. அப்ப வந்து நம்மளுடைய அறிவு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க பொண்ணுக்கு பிடிச்ச பவா இருக்கீங்களா? அதனால யாரு தெரியுமா இருந்தாரு, காலகாலமா இதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹரிஹர பெருமாள் பார்த்திருக்கேன், அவர் புரிஞ்சுக்குவாரு. உடனே கயலோட அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனா அம்மாவும் தாத்தாவும் வரணும், வந்து என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டா கட்டி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வராங்க, நான் வந்து பொண்ணு கேட்க வரேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இவர் வந்து ஒரு நிபந்தனையை வைக்கிறார். அவர் வந்து மாட்டோட மாப்பிள்ளையா இருக்கணுமா, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனையா வைக்கிறார். உடனே அவங்க வந்து சூடாயிராங்க. மாட்டோட மாப்பிள்ளை கூட கேட்டிருப்பேன் இருப்பாரு, வீட்டோட எப்படி கஷ்டங்க. வீட்டோட மாப்பிள்ளைன்னு உடனே எங்க அம்மா சூடாயிரும். அது எப்படி, என்ன சண்டையை பழித்துக்கலாம் பாக்குறீங்களா அப்படின்னு. அப்ப நீ மட்டும் வீட்டோட மாப்பிள்ளைன்னு கேட்ட, அப்போ உனக்கு வரைக்கலையா அப்படின்னு நடைபெணமா போறாங்க அந்த அம்மா. முடிஞ்சது. கூட இந்த அளவுக்கு அழகா நம்மளுடைய ஆதி எனக்கு சொல்லி இருக்க மாட்டாரு. பாத்துக்கிட்டு இருக்கேன், எண்டில் ஏதாவது வைப்பான் போல. அறிவு வந்து சாதாரணமான ஆளே கிடையாது. இந்த டிஜிட்டல் வேர்ல்டுலையும் மொழி, மதம், இனம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டே, ஜாதின்னு ஒண்ணு இருக்கு, உனக்கு தெரியுமா தெரியாதா? கடைசியா சொல்லும் ஜாதி. அது ஒரு சின்ன விஷயம் தானே சார். மொழியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் பிரிஞ்சு கிடந்து நம்ம கலாம் ஐயாவோட இயற்கை விவசாயத்தால் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்று ஆகி இந்த நாட்டை வந்து சுபிட்சமாக்கி ஜல்லிக்கட்டு நடத்தி, அந்த ஊரோட பிரதான பிரச்சனையே ஜாதி. கொள்கை என்ன தாத்தா எப்ப பாரு கொள்கையை பிடிச்சிட்டு சுத்துறீங்க? என்னடா கொள்கை? தேசியவாதியா இல்ல தமிழ் உணர்வாளனா பகுத்தறிவாதி? ஏதாவது சாதி வெறி பிடிச்சு சுத்திட்டு இருக்கிறான்டா தாடிக்காரே. அவன் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கறான், அதுல விழுந்துடுறாரு மனுஷு. தன்னுடைய மக்கள் எல்லாத்தையும் சரிசமமா பார்த்து வழி நடத்துறவன் தான் தலைவன். பிரிச்சு பார்க்கிறவன் மடையன். நீ தலைவனா இருக்க போறியா மடையனா இருக்க போறியா? மடையனான்னு கேட்கல அப்படின்னு இருப்பான், அப்பண்டாகி போயிடுறாரு. அவன் ஏன் தலைவனா இருக்கணும்? முதல்ல ஊர்ல நல்ல சாதி, ஊர்ல என்ன, ஊர்ல ஒரு மேட்டுக்குடி சாதியில பிறந்துட்டான் அப்படின்னா அவன் தலைவனா? அவன் சொல்ற கேண்டிடேட்டை தான் வந்து செலக்ட் பண்ணுவான் ஊர் மக்கள். தலைவன் கிங் மேக்கர், அவன் மயிர் மேக்கர். நான் தான் இந்த பதவியே உனக்கு கொடுத்து, அப்ப நீயே நிக்க முடியாதுல்ல. அது என்ன தொகுதி? ஏன் வந்து இவனால நிக்க முடியல? ஏன் எப்ப பாரு ஆண்டியாபுரத்துக்காகவே நிக்க வைக்கணும்? அவன் தலைவன். ஏன்டா பைத்தியக்கார பையில நாங்க அவன் தலைவன். இப்படி அறிவு வந்து தன்னுடைய டாக்னோஜுட்சுவால எதிரிகள் எல்லாத்தையும் வெற்றி கொள்றான். தீனா தாத்தா ஜப்பானிய வார்த்தை அப்படின்னு சொல்லி குழம்பி கேட்கிற, ஆனா மூஞ்சில அந்த குழப்பம் இல்ல, சலனம் இல்லாம இருக்க. என்னன்னா பெத்தவனுங்க அவர் பெத்தவளுங்க தன்னுடைய புள்ள வந்து லவ் பண்ணிருச்சு அப்படின்னா பண்ணுவாங்க, வெட்டிடுவாங்க. பேசுவாங்க, பேசியே அவருடைய மனதை மாற்றுவாங்க. குழந்தையில இருந்து உங்களுக்கு கீச்சியாட்டி பாராட்டி உன்னை வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்தமாப்பா, நீ வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச ஒரு பையனை நீ சூஸ் பண்ற, உன்னுடைய மனதிற்கு ஏற்ற ஒரு மகனை, அது எப்படி வந்து சரியா இருக்கும், அது எங்களுடைய உணவுல காயப்படுத்து இல்லையா, அதனால நீ இவனை விட்டுரு, இல்லைன்னா நாங்களாம் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசியே அவருடைய மனதை உருக்குவாங்க. அந்த பேச்சை கேட்டு அதாவது தன்னுடைய வலிமையால வீழ்த்த முடியாத எதிரிய கொஞ்சம் பேசலாமா நம்ம அப்படின்னு சொல்லி வீழ்த்தக்கூடிய ஒரு கலையா டாக்னோஜுட்சு.
அதுதான் வந்து நம்ம அறிவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். அறிவுல கனடாவில் இருந்து வரானே அவன் நருட்டோ பார்த்துருப்பான். இப்படி பேசியே வந்து தன்னுடைய தாத்தாவையும் அம்மாவையும் கரையை வைத்து விடுகிறார் அறிவு. ஆனா அதை வந்து பகிரங்கமா ஒத்துக்க வைக்கிறது ஒரு மேடை வேணும். அந்த மேடையை வந்து அமைச்சு கொடுக்குறாரு பசுபதி. வன்மமாறு ஏமாற்றப்பட்ட ஒரு வன்மமாறு அந்த இடத்துல நம்ம இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, பசுபதி கடைசியில் ஜெயிலுக்கு போகிறார். வன்மம் தோற்கிறது. வன்மம் எப்படி தோற்கும்? வன்மம் தோற்காது. அது வேறு வேறு வடிவங்களை எடுக்கும். வன்மத்தை சரியா கையாண்டினா நீ வந்து முனியாண்டி ஆயிடுவ. உனக்கு பரியோட்டம் கட்டுவாங்க. இந்த மேடை நிகழ்வுல வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை அறிவு சொல்றாரு. மாட்டையே கடவுளா பார்க்கணும், மனுஷன் ஏன் மனுஷனா பார்க்க மாட்டேங்கிறான்? ரொம்ப அறிவாளித்தனமா பேசுறாரு. ஒரு பாஸ் எல்லாரும் கை தட்டுறீங்களா? மாட்டை என்ன மைத்துக்கு முதல்ல கடவுளா பார்க்கணும் மிஸ்டர் அறிவு. அந்த ஊர்ல எவனோ ஒருத்தர் ஃபுட்டி இருக்கான்னு வச்சுக்க, நாளை பின்ன இவனே ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் ஹராஸ் பண்ணுவான். ஏன்னா கடவுள் சில்லி கேட்குது உனக்கு, கடவுள் சில்லி. பசுக்காவலா நீ பசுக்காவலா? மாட்டை கடவுளா பார்க்கணும், பொண்ணை மாடு மாதிரி நடத்தணும். எதுக்கு கடவுளா பார்ப்பானே, குளோரிஃபை பண்ணுவானே? மாட்டை மாடா பாரு, மாட்டை மாடா வர்றா, மனுஷனா மனுஷனா பாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் சைட்ல இருந்து பேசணும் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ஒடுக்கப்படுறவன் சைட்ல இருந்து பேசினா அது வந்து உரிமையா இருக்கும். நீங்களும் சண்டை போடாதீங்க, இவங்களும் சண்டை போடாதீங்க. டேய் அவன் ஊருக்குள்ள வராத, தேரை இழுக்காத, உன்னை வந்து காருக்குள்ள ஏத்தாதன்னா இன்சல்ட் பண்றான். இவன் தேரை இழுக்கணும்னு சொல்லி சண்டைக்கு வரான். இப்ப அறிவு கிட்ட ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க பஞ்சாயத்துக்கு. அறிவு என்ன பண்ணுவோம்? நீங்க யாருமா? விக்டிம் ஐயா. தம்பி நீ யாருப்பா? ப்ரிடேட்டர். சொல்லுங்க விக்டிம். அவன் எப்படி ப்ரிடேட்டர் ஆனா? புரியலீங்க ஐயா. நீ விக்டிமா அவன் பக்கத்துல இருந்ததுனாலதான் அவன் ப்ரிடேட்டர். அவன் ஹராஸ் பண்ணதுனாலதான் அவன் ப்ரிடேட்டரா மாறினான். ஐயா புரியலையா உனக்கு? இப்ப நீ இருக்க, உன்னை ஹராஸ் பண்ணலாம், அதனால அவன் ப்ரிடேட்டர் ஆயிட்டான். அப்ப நீ இல்லைன்னா, நீ இல்லைன்னா ஆயிக்கவே மாட்டான்ல. அப்ப தப்பு 2 பேர் மேலே இருக்கு. அதனால என்னன்னா 2 பேரும் சமாதானம் போயிருக்கேன். சமாதானம் போயிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து பரிவர்த்தனை. இப்படியாக இந்த படம் நிறைவு பெறுகிறது. மொத்தத்தில் அன்பறிவு கண்களை சானிடைசர் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அவனுக்குமே தெரியாது. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா நாங்க அந்த படமே பார்த்தது இல்ல. இது டபுள்கிட்ட இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், ஆனா பார்க்கணும் தோணவே இல்லை. ஆனா இந்த ரோஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் அந்த படம் பார்க்கவே கூடாதுன்னு தான் தோணுது. ஏன்னா அப்படியே ஒரு படமா இருக்கு. ஒரே அந்த பூமர் டைலாக்கா வரும். அதாவது கேஸ்ட் வச்சுதான் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த கேஸ்ட மென்ஷனே பண்ணாம மத்த விஷயத்த பத்தி ஏமாத்துற மாதிரி பேசியிருக்காங்க. அதான் மழுப்பி இருக்காங்க மாதிரி. கிட்டத்தட்ட எதுக்காக எடுத்த படமோ அதை சரி பண்ணாம சம்மந்தமே இல்லாத விஷயத்துல சரி பண்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு. அதான் பயங்கர இதா எடுத்து வச்சிருக்காங்க. நிறைய பேர் அதான் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு இந்த படம். ஆனா நான் பார்த்ததே இல்லை. நாங்க பார்க்கல. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க இது நல்லா இல்ல படம் அப்படின்னு. சில படம்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பார்ப்போம். ஆனா சில படம்லாம் என்னதான் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாலுமே சில படம்லாம் எங்களுக்கு பார்க்க தோணலாம், பார்க்கணும் தோணுச்சு. சில படம்லாம் பார்ப்போம். சில படம்லாம் நல்ல படமே நான் நிறைய படம் பார்க்கல. இன்னும் இந்த அடங்கமரிலாம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நல்ல படம் தான் கேள்விப்பட்டேன், இன்ன வரைக்கும் அந்த படம் பார்க்கல. பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் பார்க்கவே முடியல. அந்த மாதிரி தான் பார்க்காது நல்லதுதான். ஆமா ஆமா. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்